உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். உலகமும் அதன் இச்சைகளும். என் அன்புக்குரியவர்களே, இந்த இச்சை எங்கே தோன்றியது? தேவன் படைத்த ஆதாம் ஏவாள் மத்தியில் ஏதேன் தோட்டத்தில் பிறந்தது. 2 பேதுரு 1:4 பேதுரு அடிகள் கூறுகின்றார், இச்சையினால் உலகத்திற்கு வந்த கேடு என்று. தேவன் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆதாம் நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் சக்தியை கொடுக்கும் இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார். ஆதியாம் 2:17. ஆனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் ஆதியாம் 3:6 படி அதே கனியை உற்று பார்த்தாள். அது இச்சிக்கப்படத்தக்க மரமாய் இருந்தது. அந்த மரம் பறித்தாள், தானும் சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவினார். இருவரையும் காணோம். மனம் கசந்து அழுதார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே, அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாய். Adam, where are you? I miss you. ஒரே நொடியில் விழுந்து போன இச்சை.